வெல்கம் டு த ஹைலைட்ஸ் ஆஃப் எட்டனாவது ரவுண்ட் ஒன் மேட்ச். இந்த மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்புதூர் வெர்சஸ் எம்எம் டெவலப்பர்ஸ். டாஸை வின் பண்ண எம்எம் டெவலப்பர்ஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுல் பவர் பிளே எதுவும் கிடையாது. ஓப்பனிங் பர்சன் ஸ்ட்ரைக்கில் தமிழ், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் தீபன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இரணி. ஒருத்த விக்கெட்லேருந்து மேட்சோட முதல் பந்து ஒரு கட்டர் வேரியேஷன், முதல் பால் விக்கெட்டுங்க. நல்லா பார்த்துருக்காரு, விக்கெட் கிடச்சிருக்கு, நல்லாவே டர்ன் பண்ணி தூக்கி போட்டார். விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேன் இன்ஃபேண்ட். தேர்ட் ஒன் துரத்தி போட்டார். லெக் சைடில் ஆக்சஸ் பண்ண பார்த்தாங்கன்னு தோணுது. சூப்பர் டேக்குங்க. ஹைட்டான ஃபீல்டர், ஹைட்டான பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேண்ட்டும் ஆட்டம் இழந்து வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேனா கார்த்தி, ஜரணி டு நீர்பழனி கார்த்தி. அவர் பிடிக்கிற முதல் பந்து நேருக்கு நேராக நல்ல ஸ்பாட்டை பிக் பண்ணாருங்க. What a way to get off the mark with a maximum அங்க. அடுத்த பந்து நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. குத்தி திரும்பவும் சிங்கிள் மாதிரிருக்காங்க. தீபன் ஸ்டிக்கில் வெயிட் பண்ணார், விட்டு தட்ட பார்த்தாரு, பெருசாக பவுன்ஸ் இல்லை, வந்து முன்னாடியே பிடிச்சிருக்கலாம். டாட் பால் ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க ஐயன்புதூர். செகண்ட் ஓவர் போட சதீஷ் வந்திருக்காங்க. கார்த்தி ஸ்டிக்கில் லோட்டாஸ் ஃபாஸ்ட்டாக போட்டார். பேட்டில் ஆடி சிங்கிள் மாற்றிட்டாங்க. செகண்ட் ஒன் தீபன் ஸ்டிக்கில் ஃபாஸ்ட்டாக இருந்துருக்காங்க. செம ஃபாஸ்ட்டாக அஞ்சு வந்து தேர்ட் பால் போஸ்டரை மெயின்டைன் பண்ணார். விண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும் தோணுது. எஸ், விண்டுக்கு எடுத்துட்டும் போயிருக்குங்க. அடுத்த பந்து சதீஷ் சந்து, இதுவும் மாட்டிக்கிச்சுங்க. மாட்ட ஆரம்பிட்டுங்க, வேற மாதிரி மொரட்டி ஷாட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பால் நாட்டு போட்டார். அதுக்கப்புறமா கொஞ்சம் லென்த்தில் அடிச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் கண்டிப்பாக போட்டே தீரணும் பவுலர்ஸ். எதிர்காலத்தில் எக்ஸ்ட்ரா பேஸ் போடுறது கஷ்டமான விஷயம். சதீஷ் டு தீபன், ஃபாஸ்ட் ஃபுல் ஃபாஸ்ட் 8 காலே டாட் பால். யாருக்கான முயற்சி நல்லாவே போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதையும் பேட்டில் ஆடி இருக்காங்க. ராஜேஷ்ட பேருக்கு த்ரோ, நல்ல த்ரோ, பட் ரிசீவ் வேற லெவல். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 22 ஆடி இருக்காங்க. நானுமே எதிர்பார்க்கல. அடுத்த ஒரு சக்தி வந்திருக்காங்க பவுலிங் போட. இங்கே நின்றுச்சு காட்டன். ஐயோ, காற்றுக்கு வளைஞ்சு வந்துச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். சிங்கிள் மாற்றிட்டாங்க. கார்த்தி ஸ்டிக்கில் செகண்ட் பால் கட்டர் வேரியேஷன். எஸ், கையை திருவினாருங்க. கையிலே தெரிஞ்சு ஒரு லெக் கட்டர் வேரியேஷன். நல்லாவே டர்ன் பண்ணியிருக்காங்க. டாட் பால். தேர்ட் பால் ஃபுல் டாஸ். எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த தடவை போன பந்தை விட. குத்தி இங்கே நின்றுச்சு. ஐயோ, க்ளோஸ் டூ க்ளோஸ். சிங்கிள். தீபன் ஸ்டிக்கில் த மேன் இன் ஃபார்ம். அவரையும் வச்சு டாட்டு போட்டிருக்காரு. சக்தி டு தீபன் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. முக்கியமான விஷயம், அவுட் சைட் ஆஃபுக்கு போயிருக்கு, கைக்கும் போயிருக்கு. அங்கே ரூசோ ஃபீல்டர் நல்ல இன்னிங்ஸ்னு ஒன்று சொல்லலாம். ஏர்லியராக 2 விக்கெட் போனதுக்கப்புறமா தீபன் 2 கொண்டாண்டார். அவரை தொடர்ந்து விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கீரனூர் பிரசன்னா. போன பால் வைட்டு ரீவந்த பால். எக்ஸ்ட்ரா பேஸ் ஃப்ளாட்டாக ஹைட்டான ஃபீல்டர், நல்ல ஃபீல்டர். அவர் கையில் போட்டு போயிருக்கு. என்னன்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 31 ஆடி இருக்காங்க ஐயன்புதூர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு கபா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் பார்க்க முடியுது. கபாவை திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த யங் ஆல்ரவுண்டர் அவரும். கார்த்தி ஸ்டிக்கில் பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லும் போதே ஒரு மாட்ட ஆரம்பிட்டுங்க. மொரட்டு ஷாட் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்ட்ரெயிட்டு கொஞ்சம் நின்று வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் போடணும்னு பார்ப்பாங்க இதுக்கப்புறமா. செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ் எதிர்பார்த்தபடியே ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. அதே மாதிரி பவுலிங்கில் இருக்க கபா அவர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுற பவர் மொத்தமாகவே அப்பர் பாடியிலேருந்து இருக்கும். ஸோ பெருசாக ரொம்ப வளையலாம் மாட்டார். ஃப்ளாட் பேட்டிங் கைக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், யூ ஹிட் ஐ ஹிட் பேக்னு 6க்கு அப்புறமா நீர்பழனி கார்த்தி அவரோட விக்கெட் கிடச்சிருக்கு. இப்போ அன்எக்ஸ்பெக்டடு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமு நம்ம சேனலில் ஐஎஸ்பிஎல் பிளேயர் விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் பேசி பால். ஐ திங்க் லாஸ்ட் 2 மோர். ஓவர் ஸ்டெப்பிங், நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால்.
பெருசாக எம்பளை வந்து ஃபஸ்ட்டாக பேட்டோட பார்த்தாங்க. ஃப்ளாட் பேட்டிங் தான் போனாங்க. 1G கிடச்சிருக்கு. முக்கியமான வந்து சிக்னிஃபிகண்ட் பால் பேட்டில் ஆடி இருக்காரு. புல் ஷாட்டுக்கு போனாங்க. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பந்து. பவுண்ட்ரி அடித்து முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. செட்டிங்கே ரொம்ப பலமான செட்டிங்காக இருக்குது. பெரிய மேட்சில் பார்க்கக்கூடிய அத்தனை பிளேயர்னு இருக்காங்கன்னு சொல்லலாம். கீரனூர் தமிழ், நீர்பழனி கார்த்தி, கீரனூர் பிரசன்னா, ISPL விக்கி, ஹிட்மேன் அழகர், இன்ஃபேண்ட் இருக்காங்க, நவீன் பாபு, ஒரு பட்டாளமே வந்து இறங்கியிருக்கு. ரன்ஸ் கொண்டாண்டாங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு 40-45 ரன் கொண்டு வந்து பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 45 கிட்ட போயிட்டாங்க. திருச்சி மஸ் ஃபைட் பேக், இல்லாட்டி மேட்சுக்குள்ளே இருக்க முடியாது, கஷ்டம். 45 இப்போ டார்கெட்டு திருச்சி டீமுக்கு, டெவலப்பர்ஸ்க்கு. சேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சக்தி ஸ்டேக்லையும் ராஜேஷ் நான் சைக்கேஷனில் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கீரனூர் பிரசன்னா ஒரு விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன். ஸ்டெம்ப் லைனில் ஃபாஸ்ட்டாக வச்சார். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அங்கே ஒரு ஓவர் ஸ்டெப்பிங் நோ பாலை பார்க்க முடியுது. ஃப்ரீ பால் ஸ்டெம்பில் பட்டிருக்கு ஓட பார்க்குறாங்க. பவுலரே விரட்டி வந்துட்டார். டாட் பால். செகண்ட் பால் பிரசன்னா டு சக்தி. பேட்டில் பட்டிருக்குங்க. பட்டோன்னே தெரியும் கன்ஃபார்மாக ஆரண்ட்டு. நீர்பழனி காட்டிய வேடிக்கை பார்க்க வச்சுருக்காங்க. சேஸில் கண்டிப்பாக பவுலர்ஸ் சஃபராக போனான்னு கண்டிப்பாக தெரியுது. சரியான விண்டு அடிக்குது. பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்குது விண்டு. 45 ரன் க்ளோஸாக போகும்னு தோணுது இந்த மேட்ச். தேர்ட் பால். நோ ஃபுல் டாஸ் பால். நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். வெளில போயிடுச்சுங்க. 2வது மேக்ஸிமம். ஸ்லோவாக்கிட்டாங்க. லென்த்தை பிஃபோராக வச்சார். டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர். ஸ்டெம்ப் லைனில் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நவீன் பாபு உங்கள் ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஸ்லோவர் ஒன். பேசே போடல. அவுட் சைட் ஆஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணார். டாட் பால். முதல் ஓவர் முடிவில் விக்கெட் எதுவும் விடாமல் 15 ஆடி இருக்காங்க. டெவலப்பர்ஸ். இரண்டாவது ஓவர் போட சிறந்த பந்து வீச்சாளர் நவீன் பாபு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ராஜேஷ் டேக்கில் டிப் ஆகிடுச்சு பந்து. செகண்ட் பால் நவீன் டு ராஜேஷ். ஸ்டெம்பில் பட்டுருச்சு. பேட்லையும் பட்டுச்சு, ஸ்டெம்ப்லையும் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் விடுறாங்க. 1 டவுன். இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனா கபா. பின்னாடி உருண்டே போயிருக்கு. 1G தூக்கி போட்டிருக்காரு. ஓவர் 1. எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்காம போட்டிருக்காங்க. பேஸே கொடுக்காம போடுறாரு. நவீன் டு கபா. பேட்டில் ஆடிருக்காங்க. 2 எடுக்க முயற்சி இருக்கும். ஒருத்தர் ஆஃப் ஆஃப் த மேட் வந்துட்டார். சக்தி அவர்கள் ஸ்டேக்கில் பிஃபோர் லென்த்து லெக் கட்டர் வேரியேஷன். டாட் பால். ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் பார்க்க முடியுது நவீன் பாபு அவர்கிட்ட. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ஸ்கோர். ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க டெவலப்பர்ஸ். அடுத்த ஒரு கார்த்தி வந்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. லைனுக்குள்ளே வந்திருக்குன்ட்டாங்க. டாட் பால். செகண்ட் ஒன். எக்ஸ்ட்ரா பேஸ் பெருசாக காத்தடிக்கல. இப்போ பின்னாடி போயிருக்கு. 1G. தேர்ட் பால். 2G. அடுத்த பத்து. கைக்குள்ளே பூந்து போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டாங்க. சிங்கிள். கார்த்தி டு சக்தி. லோட்டாஸ் அவுட் சைட் ஆஃபில் சிங்கிளோடு வச்சுக்கிட்டாங்க. கபாஸ்டிக்கில் தரையோடு தான் போக முடிஞ்சிருக்கு. ஓடல அவங்களும். டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 ஸ்கோரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு விக்கி வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 21 ரன் தேவை. சக்தி முக்கியமான ஆரில் முதல் பந்து. சக்தி ஸ்டெக்கில் உருண்டே வந்திருக்கு. 1G கிடச்சிருக்கு. முதல் பால். செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. பவுண்ட்ரி வரைக்கும் ட்ராவல் ஆகாது. பிரசன்னா அங்கே ஃபீல்டர். 2 எடுத்துருக்காங்க. தேர்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. மேலே காட்ட முடியல என்னால்.
எஸ் ஓவர் த ஃபீல்டர் ஹெட் ஓவர் த ஃபென்ஸ் போயிருக்கு. முதல் 6 காட்டியிருக்காங்க. 4 பால்ல 3 6 தேவைன்னு இருக்கும் போது 1 6 காட்டியிருக்காரு. அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் ஆஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் டாட் பால் கம்பேக்கிங் பால் 6க்கு அப்புறமா போன பால் வைடு ப்ளஸ் பின்னாடி போனதுனால 1G. லாஸ்ட் ஓவர் லோட்டாஸ் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டாலும் தேவைப்பட்ட எனஃப் பவர் போட்டிருக்காரு. மேக்ஸிமம் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. மேட்ச்சில் கடைசி பால் வரைக்கும் உயிர் இருக்குது. க்ளோஸாக போகும்னு நினச்சேன். சொன்ன மாதிரியே க்ளோஸாக போயிருக்கு மேட்ச்சு. ஒரு பாலுக்கு 4 ரன் தேவை. மேட்ச் பால் 4 ரன் தேவை. ஃப்ளாட்டாக அவுட் சைட் ஆஃபுக்கு போயிருக்காரு. குத்தி திரும்பும் காற்றுக்கு ஃபீல்டர் அலைய விடுது வந்து 2 எடுத்திருக்காங்க. 1 ரன்கள் வித்தியாசத்தில் கோயம்புத்தூர் அணியினர் வெற்றி பெற்று எதிர்பார்த்தபடி மேட்ச் க்ளோஸாக போயிருக்கு. ஒரே ரன் தாங்க மேட்சை மாற்றிருக்கு. 1 டாட்டு 1 ரன்னு. ஸோ க்ளோஸாக போன மேட்சாக ஐக்கியன்புத்தூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அப் அகெயின்ஸ்ட் எம்எம் டெவலப்பர்ஸ் திருச்சி.